ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா போற்றி. தெய்வீக ஒளி அன்பர்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள். நம் வாழ்வில் செல்வம் பெருக வேண்டும், எடுத்த காரியங்கள் தடையின்றி முடிய வேண்டும் என்பதுதான் நம் அனைவரின் பிரார்த்தனையும். அந்த பிரார்த்தனையை நிறைவேற்ற நம் சூடிக் கொடுத்த சுடர்கொடி ஆண்டாள் நாச்சியார் காட்டிய வழி என்ன? வெறும் 30 வரிகளில் முக்தி தரும் திருப்பாவையில் சகல ஐஸ்வர்யங்களையும் வாரி வழங்கும் அந்த ஒரு பாசுரத்தை பற்றித்தான் இன்று நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆம், திருப்பாவையின் 3வது பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்ற இந்த பாடலை வெறும் பாடலாக மட்டும் பார்க்காமல் ஒரு மந்திரமாகவே நம் முன்னோர்கள் கருதுகிறார்கள். நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் இதில் வாக்கு கொடுக்கிறாள். அதாவது வந்து போகும் செல்வம் அல்ல, என்றும் நம்முடன் நிலைத்து நிற்கும் ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் இதன் பொருளாகும். ஆண்டாள் தாயாரின் இந்த ரத்தினம் போன்ற பாசுரத்தை இன்று நாம் பார்க்கலாம். உள்ளன்போடும் பக்தியோடும் இதை நீங்கள் ஒரு முறை கேட்டால் போதும், ஆண்டாள் தாயாரின் வாக்கு நிச்சயமாக நிறைவேறும். இப்போ அந்த அழகான பாசுரத்தை பார்க்கலாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சன்னலூடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீற்ற முளைவற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இதன் எளிய விளக்கம் என்ன? உலகையே அளந்த அந்த உத்தமனை புகழ்ந்து பாடினால் நாடு செழிக்கும், மாதம் மும்மாறி மழை பெய்யும், வயல்களில் மீன்கள் துள்ளி விளையாடும், பசுக்கள் குடம் நிறைய பாலை சொரியும். சுருக்கமாகச் சொன்னால் உங்கள் வீட்டில் வறுமை என்பதே இருக்காது. உழைப்புக்கு ஏற்ற பலனும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வரும். இந்த பாசுரத்தை நீங்கள் கேட்பதற்கு முன்போ அல்லது கூறுவதற்கு முன்போ முக்கியமாக மனதார ஆண்டாளை நினைத்து எனக்கு தேவையானது என்னவென்று உனக்கு தெரியும் தாயே என்ற சரணாகதி உணர்வோடு சொல்லுங்கள், கேளுங்கள். முடிந்தால் வெள்ளிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி இந்த பாசுரத்தை சொல்வது கூடுதல் சிறப்பாகும். நம்பிக்கையோடு தொடங்குங்கள் அன்பர்களே. ஆண்டாள் அருளால் உங்கள் இல்லத்தில் நீங்காத செல்வம் நிறையட்டும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இதுபோன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தி வையுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகா பெரியவா திருவடிகளே சரணம். தெய்வீக ஒளி எங்கும் பரவட்டும்.